ரொம்ப அழகா. அப்ப இஸ்ரவேலர்கள் இந்த விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. கொஞ்சம் நல்லாவே படிங்க. 2 ராஜாக்கள் 17 16ல இருந்து 18 வரைக்கும் பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்குன்னு. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு கண்ணுக்குட்டி என்கிற விக்கிரகத்தை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை யாரு சேவித்தது? சிறவேலர்கள். அடுத்த வசனம். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கடக்க பண்ணினா புரியுதா? நீங்க எல்லாம் இந்துவா இருந்த காலத்தில் யார் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எங்க அம்மாலாம் தீ மிதிப்பாங்க, அக்கினி சட்டி எடுத்து ஆடுவாங்க, காவடி எடுத்து ஆடுவாங்க கோயில்ல. எங்க அம்மாலாம் முருகன் கோயிலுக்கு காவடி சுமந்துட்டு போயிருக்கிறாங்க. நாங்க பரம்பரை இந்து, ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியில வந்த கிறிஸ்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நெருப்பு மிதிக்கிறது தெரியும் தானே உங்களுக்கு? நீங்க மண்டையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க. ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னா தெரியும்ல, நெருப்பு மிதிக்கிறது. ஓகே. குறி கேட்டு நிமித்தங்கள் ஜோசியம் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மேல் மிகவும் கோபமாகி அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். என் மூஞ்சிலே முழிக்காத, ஓடிப்போ, நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. அதுக்குத்தான் இந்த அசீரிய ராஜாவை அனுப்பி இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் 10 கோத்திரத்தை நீ சிறை பிடிச்சிட்டு போடான்னாரு. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா காட் சொல்லிட்டாரு. உபாகமத்துல மோசே காலத்திலேயே சொல்லிட்டாரு. உபாகமம் 4:27, உபாகமம் 4:27, 28, 62ல இருந்து நீங்க படிக்கலாம். 68. கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட்ட ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். ஆமா, தமிழ் நல்லா சேர்த்து சேர்த்து படிச்சா தான் சென்டென்ஸ் புரியும். இப்ப அங்க போய் விடுகிற தேசத்துல ஆண்டவர் உங்களை சிறைப்பிடிச்சு வேர்ல்டு ஃபுல்லா சிதறடிப்பாரு. நீ போற இடத்துல மரமும் கல்லுமான தேவர்களை அவங்க சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது, கால் இருந்து நடக்காது, கை இருந்து அசையாது, வாய் இருந்தும் பேசாது. அப்படி சொன்னா நீங்க வசனம் சொல்ல ஆரம்பிக்கணும். இது சங்கீதத்துல இருக்கு இந்த வசனம். மூக்கு இருந்து முகராது, அப்படிப்பட்ட ஊமையான விக்கிரகத்தை நீ என்ன செய்வ? நீ கும்பிடுவாடா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எப்ப சொல்றாரு? உபாகமத்திலேயே சொல்றாரு. இது ஒரு தீர்க்க தரிசனம். 28ஆம் அதிகாரம் 62ல இருந்து படிங்க. திரட்சியிலே வானத்து நட்சத்திரத்தை போல் இருந்த நீங்கள் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனதினாலே கொஞ்ச ஜனமாய் போவீர்கள். உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமா இருப்பார்.
கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா புறஜாதி ஜனங்களுக்கு உள்ளும் உன்னை என்ன செய்வார்? இது ப்ராப்பசி. இது சொல்லும் பொழுது நடக்கல. அப்படி நடக்கிறது எங்க நடக்கு? 2 ராஜாக்கள்ல நடக்கு. ஆனா இந்த சத்தியத்தை, இந்த சிதறடிப்பை காட் எப்ப சொன்னாரு? மோசே காலத்திலேயே என்ன செஞ்சாரு? யாருடைய போன்? ஏன் போனா இல்லையே, போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. வேற எங்கேயும் அடிக்குது, என்கிட்ட கிடையாது. எங்கேயோ இருக்கு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப ஆண்டவர் சிதறடிப்பை பத்தி மோசேக்கு ஏற்கனவே சொன்னார். இந்த ஜனங்க விக்கிரகத்தை கும்பிடுவாங்கடா, என்னை விட்டுருவாங்க, நான் என்ன பண்ணுவேன்? வேர்ல்டு ஃபுல்லா இவங்களை ஓட ஓட என்ன செஞ்சிருவேன்? விரட்டுவேன்னு சொன்னாரா? அதை இங்க செய்யறாரு. அதை இங்க என்ன செய்யறாரு? இந்த இஸ்ரவேலர்களை வேர்ல்டு ஃபுல்லா சிதறடித்தார். இந்த இஸ்ரவேலர்களை வேர்ல்டு ஃபுல்லா கர்த்தர் என்ன செஞ்சாரு? சிதறடித்தார். இவங்க உலகம் முழுசும் போயிட்டாங்க. யாரு? இஸ்ரவேலர்கள் உலகம் முழுசும் போயிட்டாங்க. இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு வருவோமா? யூதா கவர்மெண்ட். சோ இவங்களை சிறப்பிடிச்சது யாரு அப்படின்னா, கிமு 605 நேபுகாத் நேச்சார். தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நேபுகாத் நேச்சார் என்ன கவர்மெண்ட்? பாபிலோனிய ராஜா, பாபிலோனிய கவர்மெண்ட். நேபுகாத் நேச்சார் என்ன கவர்மெண்ட்? பாபிலோனிய கவர்மெண்ட். நேபுகாத் நேச்சாரை கூப்பிட்டாரு, இங்க வாடா, இந்த யூதா கோத்திரம் எனக்கு விரோதமா பாவம் செய்யுது, அப்படியே தூக்கிட்டு வாடான்னாரு. இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, இவங்களும் ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்க. இஸ்ரவேலர்கள் என்ன நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள்? விக்கிரக ஆராதனை. மறக்க கூடாதுங்க, ஸ்டடி கேட்க மறக்க கூடாது, மைண்ட்ல வைக்கணும். இஸ்ரவேலர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அப்ப இந்த யூதர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னா, இவங்க ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்க. லேவியராகமம் அந்த நியாயப்பிரமாணத்தை படிங்க. 25ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் இருக்கு. நானே சொல்லிடுறேன். 7 வருஷத்துக்கு 1 வருஷம் லேண்ட புறஜாதிகளுக்கு விடணும்.